ஓகே. யுஎஸ்ஏ பொறுமையாக காத்துருங்க. நானா தோதாகிறப்ப கூப்பிடுவேன். எனக்கு எல்லா விஷயத்தையும் தோதா அமுச்சு கொடுங்க. ஓகே. சரி, அடுத்த தகவல். ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனி பாதை இருக்குது. அந்த பாதையில் தான் அவங்கவுங்க பயணிக்கணும். ஓகே. இப்போ எனக்குன்னு ஒரு பாதை இருக்குது. என்னோடய பாதையில் பல கிளைகள் இருக்குது. ஓகே. ஆனாலும் என்னோடய பாதையில் ஃபேமிலி, கவர்மெண்ட்டு, தொழில் நிறுவனம், ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நிலை இருந்தாலுமே எனக்குன்னு ஒரு நேர்கோட்டு பயணம் இருக்குது. ஓகே. அந்த வகையில் ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு அப்படின்றலாம் தாண்டி மருத்துவ ரீதியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அந்த ஜெனட்டிக் அப்படிம்பாங்க, அந்த செல் அப்படிம்பாங்க, டிஎன்ஏ அப்படிம்பாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகணும். ஓகே. இந்த தமிழில் கூட சொல்லுவாங்க, அப்பா அம்மா நல்லா இருந்தாங்கன்னா, வாழ்த்துனாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஜெனட்டிக்காக இருக்கக்கூடிய சில மேட்சஸ் தான். ஓகே. துறவறம் அப்படின்றப்போ அதெல்லாம் பயங்கரமான ஒரு படிநிலை. ஓகே. அது எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. சமுதாயவியலில், இல்லறவியலில் இருக்கிறப்போ அந்த கனெக்ஷன் அப்படின்றது மிகவும் தேவை. ஓகே. அந்த கம்யூனிகேஷன் அப்படிம்பாங்க. ஓகே. அது பயாலஜிக்கலாகவும் இருக்கும், சைக்காலஜியாகவும் இருக்கும். ஓகே. அதில் நிறைய தொடர்புகளும் இருக்குது. அதனால் ஃபேமிலி அப்படின்றது அவசியமான ஒரு விஷயம். ஓகே. அந்த வகையில் திருமணம் அப்படின்றது எனக்கு தேவைப்படுது. ஓகே. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம தினந்தோறும் வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறதே நல்ல விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் அடுத்தடுத்த படிநிலை கடந்து போகலாம். நான் நினச்சேன் எப்படியும் ஜூன் மாதத்தில் போய் காலேஜ் சேர்ந்துடலாம். எப்படியும் காலேஜ் ஒரு 8 ஹவர்ஸ் இருந்தால் கூட மீதி ஹவர்ஸ்லாம் நாடகம் நடிக்கலாம், அல்லது மூவிஸ் புக் பண்ணலாம், அல்லது தொழில் நிறுவனத்தை நடத்தலாம். எல்லா வகையிலும் தோது பார்க்கலாம். நானும் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டிகிரி எனக்கும் கிடச்சிருக்கும். நானும் நிறைய விஷயம் கற்றுருப்பேன், நிறைய விஷயம் தோதாகலாம். எப்படி இன்னொரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் கேஷ் கிடைக்க தான் போகுது. சூழ்நிலை எல்லாமே மாற தான் போகுது. அது தவிர்க்க முடியாத ஒரு நிலை தான். ஆனாலும் அப்போ போயிட்டு நான் காலேஜ் சேர்றதுன்றது எனக்கு ரொம்ப சிரமம். ஓகே. ஆனால் அப்போ கண்டிஷனில் அப்படிலாம் கிடையாது. எத்தனை வருஷமானாலும் போய் படிக்கலாம். அந்த இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கு ஓகே. ஆனால் இங்கே எல்லாமே காலத்தோடு எல்லாமே பயிர் செய்யணும். ஓகே. அதனால் ஒரு வேளை இந்த கான்செப்ட் நடந்தது அப்படின்னா நல்லது தான். ஒரு வேளை நான் சென்னையில் போய் ஸ்டே பண்ணுறப்போ பல தடைகளை தாண்டி காவிய மரணம் மாரியே செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நாங்களும் காலேஜ் படிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டூடியோ ஒர்க்கும் இருக்குது. எல்லா வகையிலும் நான் தோது பார்த்துக்குவேன். ஓகே. ஒரு வேளை எதுவுமே தோதாகலை அப்படின்ற பட்சத்தில் நான் என்னோடய பணியை தொடர்ச்சியாக நான் செய்கிறதுன்றது தான் சரி. ஓகே. அதனால் ஒரு ஆதரவு அப்படின்றது நிச்சயமாக தேவைப்படுது. ஓகே. இங்கே 8 வழிச்சாலை அமைஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ் தான் இங்கேருந்து சென்னை, சென்னையிலேருந்து சேலம். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு, ப்ரைவேட் ஜெட்டு, ஹெலிகாப்டர்லாம் வாங்கினதுக்கப்புறம் 1 ஹவருக்குள்ளே எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். ஓகே. அதுக்கெல்லாம் பைலட் இருக்காங்க, நிறைய காலேஜ் இருக்குது, நிறைய கோர்ஸ் இருக்குது, நிறையா பேர் வேலை தேடிட்டு தான் இருக்காங்க. ஓகே. எல்லா சூழ்நிலையுமே தோதா அமைச்சிக்கலாம். இங்கே தான் ப்ரைவேட் ஜெட்டு, ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர்னால் ஒரு பெரிய விஷயம். ஆனால் அப்டர் கண்ட்ரீஸ்லாம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் பழைய ஒரு அம்பாசிடர் கார் மாதிரி அங்கே கான்செப்டை பொறுத்தவரைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நாடு வல்லரசாக இருக்குது. ஓகே. ஆனால் இப்போ அம்பாசிடர் கம்பெனி புது கார் அவனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே. அதனால் ஒரு நாளோட பொழுதில் சரியான ஒரு பயன்பாடு அப்படின்றது அவசியம். ஓகே. ஏன் அப்படின்னா படிப்பு அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு பட்ஜெட்டில் ஒரு மூவி எடுக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு நாலேஜ் அப்படின்றது தேவைப்படுது. அந்த நாலேஜ் அப்படின்றது சாதாரணமாக கிடைக்காது. அதுக்கு நம்ம நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணணும். நிறையா பேர்கிட்ட நம்ம என்ன ஏதுன்னு தோது பார்க்கணும். லேர்னிங் அப்படின்றது சரியாக இருக்கணும். நிறையா பேர் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்மளும் கற்றுக்கணும். ரொம்ப பெரிய விஷயம். அதான் சொல்லியிருக்கேன், ஒரு 10,000 புக்கு படித்தா தான் ஒரு மூவி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தோதாகும் அப்படின்னு. ஓகே. அதனால் எஜுகேஷன் அப்படின்றது தேவை. அதனால் ஓரளவு நேரில் சந்திக்கணும். கேஷ் தேவைப்படுது. அப்போனா தான் தோதாகும். ஓகே.
சரி, அடுத்த தகவல். டிவிக்கே டிஸ்கஷன். அதாவது ஒரு தலைவராக நான் சொல்கிறது தெளிவான தினம் பொறுமை கேட்டுக்குங்க. சாத்தியப்படாத விஷயத்தை சாத்தியமாக்குறப்ப தான் வாழ்வானது மென்மேலும் உயரும். ஓகே. அந்த வகையில் நான் ஒரு 3 திட்டம் வச்சுருக்கேன். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். ஆனால் இருந்தாலும் அதை சாத்தியமாக்கணும். என்ன திட்டம் அப்படின்னா, ரொம்ப பேசிக்கான திட்டம் தான். ஓகே. முதலாவது இந்த சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க, கழிவுநீர். அது சுத்தகரிக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல ஆறு, ஏரி, குளத்துல எல்லா இடத்துலையுமே அது கலந்து விட்டுர்றாங்க. அதை வந்துட்டு சுத்திகரிப்பு மையமாக அமைச்சு அதை சுத்திகரித்து அதை சரியான முறையில் நிர்வகிக்கணும். ஓகே. சில அப்பர் கண்டிஸ்லாம் டாய்லெட் தண்ணியே ப்யூரிஃபையர் செஞ்சு அதை வந்துட்டு தோட்டத்துக்கு அனுப்புறது, அது நிறைய வகையில் பயன்படுத்துகிறாங்க. ஓகே. அதனால் இந்த சாக்கடை மேலாண்மை அப்படின்றது ஒரு அவசியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த குப்பை மேலாண்மை. அது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்கு அப்படின்றதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பகுதி பகுதியாக எடுத்து கொஞ்சம் சிறுக சிறுகையாவது எல்லாத்தையும் ஒரு மறுசுழற்சி செய்யணும். ஓகே. அடுத்து இந்த செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணணும். ஓகே. அது கவர்மெண்ட்டே செயல்படுறப்போ ஆரோக்கியம் அப்படின்றது உறுதி செய்யப்படும். ஓகே. அதை வந்துட்டு பயோமெட்ரிக்காக நிறைய விதத்தில் பயன்படுத்துகிறாங்க. அது தனியார் அமைப்பு தான் பயன்படுத்துகிறாங்க. அது கவர்மெண்ட்டே முன் வந்து அது என்ன செலவாகும், அது எப்படி நிர்வகிக்கலாம் அப்படின்ற ஒரு லாபகரமான முறையில் செயல்படுறப்போ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸில் நிறையா கேஷ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா மக்களோட ஆரோக்கியமும் சரி, உளவிலும் சரி பாதுகாக்கப்படும். ஓகே. அதனால் இந்த செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறதுன்றது கவர்மெண்ட்டு தான் செயல்படுத்தணும். ஓகே. அடுத்து கேஸு சிலிண்டரு. அந்த கேஸ் ஆனது இப்போ எல்லாரோட பயன்பாடாகவும் இருக்குது. சமையல் ஒரு பயன்பாடு அப்படின்ற மாதிரியான ஒரு சாதனம். ஓகே. அந்த கேஸ் சிலிண்டரு ஒரு தடை இல்லாமல் கிடைக்கணும். அதுவும் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். ஓகே. அதுக்கு நிறைய பேர் பணியாளர் நியமிங்க. ஓகே. ஒரு தெரு ரொம்ப குறுகலான தெருவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 வீலரில் போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைனில் இருக்குது, அங்கங்கே வீட்டுக்கே போய் கேஸ் டெலிவரி பண்ணணும். ஓகே. அப்போனா தான் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் செக் பண்ணணும். ஓகே. மந்த் ஒன்ஸு ஏதாவது ஒரு பொருள் டேமேஜாக இருக்குன்னா அது உடனே மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் தோது செஞ்சு கொடுக்கணும். ஓகே. அந்த கேஸ் டெலிவரி பண்ணுறவங்களே கேட்கணும், உங்களுடைய பைப்பு கரெக்டாக இருக்குங்களா, அந்த வால்வு எல்லாமே சரியாக இருக்குங்களா அப்படின்லாம் கேட்கணும். அது சரியாக இல்லை அப்படின்னா அது மாற்றி கொடுக்கணும். ஓகே. ஏன் அப்படின்னா இது ஒரு சேவை மாதிரி செய்கிறப்போ காசு ஒரு 30 ரூபா 40 ரூபா கூட எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கிங்க. 50 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. ஓகே. ஆனால் இது மாதிரி சர்வீஸ் செஞ்சு வாங்கிக்கிங்க. உங்களுக்கும் குற்றம் வேறுபடாது. ஓகே. அவங்களுக்கும் ஒரு திருப்திகரமாக இருக்கும். ஓகே, பரவாயில்ல, பெட்ரோல் செலவானாலும் பரவாயில்ல, வீட்டுக்கே கொண்டு வந்து கேஸ் கொடுக்குறாங்க, பொறுமையாக காத்திருந்து செக் பண்ணி கொடுக்குறாங்க, ஏதாவது சின்ன விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பண்பு நிலை இருக்கும். ஓகே. அதனால் கேஸ் சிலிண்டர் எல்லாமே வீட்டுக்கே வரணும். ஓகே. அடுத்து அவ்வளவா யாரும் நியாய விலை கடையை பயன்படுத்துறது கிடையாது. ரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு, அதாவது குடும்ப அட்டைதாரர் அப்படிம்பாங்க. ஆனாலும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரேஷன் அப்படின்றது லைனில் க்யூவில் நின்று வாங்குறதுக்கு பதில் வீட்டுக்கே ரேஷன் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. நல்ல விஷயந்தான். ஓகே. அந்த பிளாஸ்டிக் பொருளை பேக்கேஜ் பண்ணாமல் இந்த காகிதத்திலான சில பையெல்லாம் இருக்குது, துணி பையெல்லாம் இருக்குது. ஓகே. அந்த வகையில் பேக்கிங் செஞ்சு இந்த குடும்ப அட்டைதாரருக்கு இந்த மந்த்து இவ்வளோ பருப்பா, இவ்வளோ எண்ணெயா, இவ்வளோ சர்க்கரையா, இவ்வளோ டீ தூளா பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஓகே. ஒரு ஃபோன்லேயே நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வேணுன்றப்போ அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கி பயன்பெறலாம். ஒருவேளை ரேஷன் கடை பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் போய் ரேஷன் கடைக்கும் வாங்கிக்கலாம். அதாவது நியாய விலை கடையில் நிறையா சர்வீஸ் அறிமுகப்படுத்தாங்க. ஒரு கடை தான் அது, ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி, ஒரு கடை மாதிரி. ஓகே. நீங்கள் டோர் டெலிவரி வேணுனாலும் டோர் டெலிவரி எடுத்துக்கலாம்.
இல்லை அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். ஓகே. கவர்மெண்ட்டு கடை தான் அது. ஆனால் கவர்மெண்ட்டு கடையில் அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி, சர்வீஸு, இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படின்றதெல்லாம் அமைகிறப்போ கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு தரமாக இருக்கும் அப்படின்றது எல்லா நாடுகளுமே ஒரு உயர்வான நிலையில் நினைப்பாங்க. ஓகே. அதனால் என்னுடைய ராஜாங்கம் அப்படின்றப்போ நான் இந்த நலத்திட்டத்தெல்லாம் நிச்சயமாக செயல்படுத்துவேன். ஓகே. ஏன்னா நல்ல விஷயம் கூட. ஓகே. அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு இறுதியான தகவலாக சொல்கிறேன். ஓகே. அதாவது இந்த சாக்கடையெல்லாம் கொஞ்சம் என்னதுன்னு கவனிக்கணும், குப்பை மேலாண்மை அவசியம். அதுக்கப்புறம் இந்த செப்டி டேங்கெல்லாம் கவர்மெண்ட்டே ஓரளவு க்ளீன் பண்ணுற மாதிரியான ஒரு சர்வீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சிலிண்டரெல்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கணும். ரேஷனை அப்படின்றதும் வீட்டுக்கே தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்கணும். ஓகே. இதெல்லாம் இன்றைக்கி தோது பாருங்கள். ஓகே. சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நான் உங்களுக்கு ஏதாவது தோதாகிறப்ப நானே கூப்பிடுவேன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் அவசரப்படாதீங்க, நானே தோதாகிறப்ப கூப்பிடுவேன். ஓகே. சரி, நன்றி, வணக்கம். அதே சமயத்தில் சில நேரத்தில் கொஞ்சம் ஒரு 1 ஹவர், ஒரு 3 ஹவர்ஸ் அல்லது ஒரு 30 மினிட்ஸ் கொஞ்சம் கேப் வரும் ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும். அந்த சமயத்தில் வந்துட்டு நாங்கள் ஆன்லைனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களை முன்னிலைப்படுத்துறது வந்து சரி கிடையாது. நானே பொறுமையாக பதமாக கூப்பிடுவேன், அவசரப்படக்கூடாது. ஓகே. சரி, நன்றி, வணக்கம், பாய்.